கடலூர் மாவட்டம் திருப்பயர் பகுதியில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றுகிறார். அந்த காட்சிகளை தற்போது கல்வியில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலையும் சிறந்தவங்களாக மாணவர்களை உருவாக்க வேண்டியது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆகிய உங்க தரப்பினருடைய கடமை, இரு தரப்பினுடைய கடமை. பெற்றோர்கள் தான் குழந்தையினுடைய முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் தான் குழந்தையினுடைய இரண்டாவது பெற்றோர்கள். இதை உணர்ந்து மேல உற்சாகமாக செயல்படுங்க. உங்களுக்கு உறுதுணையாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கும் 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 என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி, ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற கவிஞர் வாலியின் கவிதை வரிகளுக்கு இலக்கணமாக ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதுதான் இந்த மாநாடு. இந்த பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாடு முதல்ல நான் இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். காரணம், நான் நெய்வேலியிலிருந்து புறப்பட்ட போது காலை 8:30 மணி அளவு புறப்பட்டேன். நியாயமாக பார்த்தால் ஒரு 45 நிமிடம், அதிகமானால் 1 மணி நேரத்திற்குள் வந்து சேர்ந்து முடியும். ஆனால் வழியெங்கும் மக்கள் கடல். அதுதான் காரணம். ஆசிரியர்கள் இருக்கீங்க, ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. காலையில் 8 மணிக்கு கிளம்பின, வருகிற வழி முழுவதும் மக்கள் சந்திப்பு. இதுதான் உண்மையான காரணம். என் மனசுல இப்ப என்ன தோணுதுன்னா, இப்படியே பேசாம உங்க முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்திருக்கு. உங்கள் முகத்தில் தெரியக்கூடிய எழுச்சி, மலர்ச்சி, மகிழ்ச்சி, இதை பார்க்கிற போது அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்களான மாணவ கண்மணிகளை வார்ப்பித்தும் வளர்த்தெடுத்தும் வர பெற்றோரையும் ஆசிரியர்களையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அம்மா, அப்பா, ஆசிரியர் தெய்வம்னு சொல்லுவாங்க. கல்வி எனும் முதன்மை பொருளை கற்பிக்கும் அன்னை, தந்தை, ஆசிரியர் கூடியிருக்கக்கூடிய மாநாடு இது. நீங்க மொத்தமா கூடியிருக்கிறது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத காட்சி. ஒட்டுமொத்த நாடும் பார்த்து அதிசயிக்கிற காட்சி. இதுதான் தமிழ்நாடு. இதுதான் நம்ம மாநில கல்வி திட்டத்துடைய சிறப்பு. தமிழ்நாடு அரசு செய்கிறது எல்லாமே சாதனைகள் தான். அதுல கல்வித்துறையில உலகத்தரத்திலான சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இதுவும் சாதனை மாநாடா அமைஞ்சிருக்கு. பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள்னு 3 தரப்புகளுக்குமான கருத்துக்களை வழங்குகிற மாநாடு இது.
இதுல ஆசிரியரும் இல்லை, நான் ஆசிரியரும் இல்லை, மாணவனும் இல்லை. பெற்றோரே நான் உங்களின் ஒருவன். உங்களுடைய உள்ளத்தோட உணர்வுகளை அறிஞ்சவன், அதற்கேற்ப கடமைகளை செய்கிறவன். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளை உருவாக்கணும், மாணவர்களை சேர்த்தோம், படிக்க வச்சோம், மதிப்பெண் வாங்க வச்சோம், வெளியில் அனுப்பணும். இதோட பள்ளி கல்வித்துறையோட கடமை முடிஞ்சிட்டதா யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போடு அவங்களை வளர்த்துட்டு வரோம். இதை தன்னோட பெருங்கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார். பள்ளி கல்வித்துறையை மகத்தான வகையில் அவர் வளர்த்து வருகிறார். பள்ளி கல்வியை இந்தியாவினுடைய 2ஆம் இடத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார். 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிச்சிருக்கிறார். 80,000 ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கி இருக்கிறார். 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறார். 8,209 ஹைடெக் லேபுகள் அமைச்சிருக்கிறார். கலை திருவிழாக்களை நடத்தியிருக்கிறார். போட்டிகளை வென்ற மாணவர்களை வெளிநாடுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். ஏன் ஆசிரியர்களையும் வெளிநாடு பயணம் கூட்டிட்டு போனார். 234 சட்டமன்ற தொகுதிகளையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஆய்வு செஞ்சிருக்கிறார். அதைத்தான் இங்க காணொலி காட்சியின் மூலமாக நீங்க பார்த்தீங்க. மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறார். பன்னாட்டு புத்தக திருவிழாவை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சில நாட்களுக்கு முன்பு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய வைர விழாவை இந்தியாவே வைக்கக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார். அந்த விழாவில் நான் பேசும்போது சொன்னேன், அன்பில் மகேஷனுடைய வளர்ச்சியை பார்க்கிறப்போ அவருடைய அப்பா என் ஆருயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொன்னேன். அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய விழாவா இந்த விழா அமைஞ்சிருக்கு. பெற்றோரை கொண்டாடக்கூடிய என்ற நிகழ்ச்சி பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான நல்லுறவை உண்டாக்குவதற்கான தொடங்கப்பட்டது. பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கிறதோ அதே அளவு அக்கறை இந்த அரசுக்கும் இருக்குன்னு நிரூபிக்கிற வகையில் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் வாயிலா மதுரை, திருச்சி, தருமபுரி, கோவை, காஞ்சிபுரம், நெல்லை ஆகிய 6 மண்டலங்களில் வெகு சிறப்பா இதுவரை நடந்திருக்கு. இதுவரை நடந்த 6 நிகழ்ச்சிகளில் சுமார் 1,95,000 பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்க. 7வது மாநாடாக இங்கே விருத்தாசலத்தில் நடைபெறுது. இந்த மாநாட்டுக்கு கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா பள்ளிகளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து சுமார் 1,00,000 உறுப்பினர்களாகிய நீங்க வந்திருக்கீங்க.
பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு பணிகளை இருக்கிறவங்க. அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்க அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீங்க. வருகை தந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நானும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ஏதோ கூடி களையக்கூடிய மாநாடு இல்லை. தமிழ்நாடு அரசால மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு நல் வாய்ப்பு. மாணவர்கள் உள்ளத்தில் நேர்மறை எண்ணங்கள் தோன்றி சாதனைகள் புரிவதற்கான விழிப்புணர்வையும், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறது மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வையும் இந்த மாநாட்டின் மூலமா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வழங்கி வருது. அரசு பள்ளிகளுக்கு பெற்றோர்கள், பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள், பொதுமக்கள் எண்ணற்ற பொருட்களை நன்கொடையாக தந்து ஊக்குவிச்சுட்டு வராங்க. அரசு பள்ளிகளுக்கு இதுவரை நன்கொடை வழங்கின கொடையாளர்கள் இங்கே பாராட்டப்பட்டிருக்காங்க. பெற்றோர் ஆசிரியர் கழகம் மிக சிறப்பான பணிகளை தொய்வில்லாம செஞ்சுட்டு வருது. தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பெரிதும் பயன்படக்கூடிய வகையில் மாதிரி வினாத்தாள் மற்றும் தீர்வு புத்தகங்கள் மிக குறைந்த விலையில் அச்சிடப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் தலா 2 விற்பனை மையங்கள் மூலம் விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க.